இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 105. ராணி மாருதியை பற்றி தனது நண்பர்களிடம் ஆச்சரியத்துடன் விவரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த சூழலில் நிலவிய பரபரப்பை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றிருந்த தளபதி சிகண்டன் மீண்டும் வெளியே வந்தான். அவனது முகம் சற்று நிதானமாக இருந்தது. அவன் அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை கூர்ந்து கவனித்துவிட்டு பேசத் தொடங்கினான். நான் மூத்த முதியவரிடமும் நம் அரசரிடமும் நீங்கள் கூறிய தகவல்களை பற்றி விரிவாக விளக்கிவிட்டேன். அவர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் அரசர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை, நீங்கள் உள்ளே வந்த பிறகு எக்காரணம் கொண்டும் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது, அமைதியை குலைக்கக்கூடாது. ஏனெனில் இளவரசி சுமத்ரையும் அங்கேதான் இருக்கிறார். அவருக்கு இப்போதுதான் மருத்துவர்கள் தீவிரமான சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சூழலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து யாருக்கும் இடையூறு தராமல் நீங்கள் மருத்துவரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அதிகாரப்பூர்வமான குரலில் கூறினான். அதை கேட்டதும் ராணியின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. அவள் உடனே தன் கைகளை கூப்பி, மிக்க நன்றி தளபதி. இக்கட்டான இந்த சூழலில் நீங்கள் செய்த இந்த உதவியை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். அப்போது ராணியின் தோள்பட்டையில் ஏதோ ஒரு அசைவு இருப்பதை சிகண்டன் கவனித்தான். அவன் பார்வை அங்கே நிலைத்தது. அடுத்த நொடி அவன் கண்கள் மின்னின, முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. இது என்ன விசித்திரம், இது என்ன உயிரினம் என்று பதற்றமாக அலறினான். அவன் கை தானாகவே இடுப்பில் இருந்த வாளை நோக்கிச் சென்றது. மின்னல் வேகத்தில் தன் கூர்மையான வாளை உரையிலிருந்து உருவியவன் அதை ராணியின் முன்னே நீட்டி தயார் நிலையில் நின்றான். அந்த திடீர் தாக்குதல் முயற்சியைக் கண்டு ராணி நிலைகுலைந்து போனாள். உடனே தன் கையை முன்னே நீட்டி தடுத்தபடி, பொறுமையாக இருங்கள் தளபதி, உங்கள் வாளை உரையிலிடுங்கள், பதற்றப்பட ஒன்றுமில்லை என்று பதறினாள். சிகண்டன் இன்னும் சந்தேகத்துடனேயே பார்த்து கொண்டிருந்தான். ராணி தொடர்ந்தாள், இது எனக்கு மிகவும் நெருக்கமான, எனக்கு தெரிந்த உயிரினம்தான். இது யாரையும் ஒன்றும் செய்யாது, மிகவும் சாதுவானது. இது ஒரு வளர்ப்பு பிராணி, அவ்வளவுதான். இதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று மென்மையான குரலில் அவனுக்கு தைரியம் கூறினாள். இருந்தபோதிலும் சிகண்டனின் கண்கள் அந்த உயிரினத்தையே வட்டமிட்டன. இல்லை ராணி, இப்படிப்பட்ட ஒரு விசித்திரத்தை நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. இதற்கு முன்னால் நான் உங்களை சந்தித்த போதெல்லாம் இதை பார்த்ததில்லையே, இது எங்கிருந்து வந்தது என்று சந்தேகத்துடன் கேட்டான். அதற்கு ராணி ஒரு புன்னகையுடன், உண்மைதான் தளபதி, இது சில நேரங்களில் என்னை விட்டு பிரிந்து நெடுந்தொலைவில் உள்ள இடங்களைச் சுற்றி பறக்க சென்றுவிடும். இப்போதுதான் நீண்ட பயணத்திற்கு பிறகு மீண்டும் என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. தயவு செய்து உங்கள் ஆயுதத்தை கீழே இறக்குங்கள். இதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று உறுதிபட கூறினாள். சிகண்டன் ஒருவாறு சமாதானமடைந்தாலும் அவன் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் நீடித்தது. அப்படியா, சரி, நான் உங்களை நம்புகிறேன் என்று கூறி தன் வாளை மீண்டும் முறைக்குள் திணித்தான். இருந்தாலும் அவன் கண்கள் மட்டும் மாருதியின் மீதே நிலைத்திருந்தன. வாருங்கள், உள்ளே செல்லலாம் என்று கூறி அவன் முன்னே நடக்க, மற்றவர்கள் அனைவரும் சிகண்டனை பின்தொடர்ந்து அந்த பிரமாண்டமான அரசவை கூடத்தைக்குள் நுழைந்தனர். அவர்கள் அந்த பிரமாண்டமான அரசவை கூடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அரசர் ராஜசிம்மன் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வெளியே வருவதை கண்டனர். அங்கே ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. என்ன நடந்தது என்று யாருக்குமே புரியவில்லை. இன்னும் அவர்கள் சிகிச்சை அறைக்குள் நுழையவே இல்லை. அதற்குள்ளாகவே அரசர் ஏன் இவ்வளவு பரவசமாக வெளியே வருகிறார்? சிகண்டன் வியப்பில் ஆழ்ந்தான். அரசே, என்ன நடக்கிறது உள்ளே? தாங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அரசர் தன் கைகளை விரித்தபடி, அந்த நறுமணம், சிகண்டா, நீ அதை உணரவில்லையா? என்ன ஒரு தெய்வீகமான நறுமணம் இது! இது சாதாரணமாக வீசும் மனம் அல்ல. இது எனது உள்ளுக்குள் இருக்கும் சக்தியை மீண்டும் மீண்டும் தூண்டி எழுப்புகிறது. எங்கிருந்து வருகிறது இந்த அற்புதம் என்று பரவசமாக கூறிக்கொண்டே வெளியே வந்தார். அவருக்கு பின்னால் மூத்த முதியவரும் தள்ளாடியபடி நடந்து வந்தார். நிச்சயமாக மகனே, இது ஏதோ ஒரு மாய செயல் போலவே இருக்கிறது. யார் இதை செய்கிறார்கள்? விண்ணிலிருந்து வருகிறதா அல்லது மண்ணிலிருந்து எழுகிறதா? இந்த மருத்துவ குணம் வாய்ந்த நறுமணம் நம்மை சுற்றி எப்படி இவ்வளவு பலமாக வீசுகிறது என்று அவரும் வியப்பால் கண்கள் விரிய கேட்டார். அப்போதுதான் அங்கிருந்த அனைவருமே அந்த வித்தியாசமான நறுமணத்தை உணரத் தொடங்கினர். அது வெறும் மனம் மட்டுமல்ல, காற்றில் கலந்திருந்த ஒரு சக்தி. அந்த மனம் அங்கு பலவீனமாக படுத்திருந்த மக்களின் உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது.
சோர்ந்திருந்த மக்கள் மெல்ல திடப்படுவதையும் அவர்கள் முகத்தில் ஒரு பொலிவு வருவதையும் அங்கிருந்தவர்கள் கண்டனர். அதை பார்த்த ராணி மெல்ல தலை நிமிர்ந்து மேலே இருந்த மிருதாயினி பாத்திரத்தை உற்று நோக்கினாள். அதன் ஜொலிப்பும் அங்கிருந்து வானவில் நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த ஆற்றலும் அவளுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தின. அரசே என்று அவள் பணிவுடன் அழைக்க, ராஜசிம்மன் அவளை பார்த்து, என்ன கூறப்போகிறாய் மாணவி என்றார். அரசே, இந்த நகரை ஒரு கவசம் போல காத்து நிற்கும் அந்த தங்க கவசம் என்ன? அதை யார் இங்கே நிறுவியது? அதன் பின்னணியில் இருக்கும் சக்தி எது என்று கேட்டாள். அதற்கு சிகண்டன் குறுக்கிட்டு, அரசே, இது ஒரு விசித்திரமான நிகழ்வு. இது திடீரென ஆகாயத்தில் தோன்றியதாக தெரிகிறது. ஆனால் இது எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது என்று இன்று வரை யாருக்குமே தெரியவில்லை. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த டிராகனும் இந்த தங்க கவசமும் ஒரே நேரத்தில்தான் வெளிப்பட்டன. இதன் உண்மையான அதிபர்கள் யார், இதை திட்டமிட்டு அனுப்பி வைத்தது யார் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த தங்க கவசம்தான் நம் நகரை அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு எல்லையில் குலவன் என்னும் அரக்கன் இந்த நகரிக்குள் நுழைய பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் உள்ளே நுழைந்தால் இந்த நகரம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். ஏனெனில் அவனுடன் குள்ள அரக்கர்கள் சிலரும் வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது மிகவும் அபாயகரமான செய்தி என்றான் சிகண்டன் கவலையுடன். ராணி திடுக்கிட்டு போனாள். என்ன சொல்கிறீர்கள் தளபதி? குள்ள அரக்கர்களா? அவர்கள் அத்தனை பலமானவர்களா என்று கேட்டாள். அரசர் ராஜசிம்மன் பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். ஆமாம் ராணி, குள்ள அரக்கர்கள். அவர்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் உருவத்தில் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஈவு இரக்கமற்றவர்கள். ஒருமுறை போர்க்களத்தில் இறங்கிவிட்டால் அவர்கள் வெறும் போர் வீரர்கள் அல்ல, அவர்கள் ரத்தம் குடிக்க துடிக்கும் கொலை இயந்திரங்கள். அவர்களின் சிறிய உருவம் அவர்களுக்கு ஒரு வசதி. அவர்கள் நகருக்குள் ஒளிந்து கொண்டால் அவர்களை கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. அவர்களை வீழ்த்துவதற்கு நாம் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களை நினைத்துத்தான் நான் மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருந்தேன். நல்ல வேளையாக இந்த சக்தி கவசம் இப்போது ஒரு அரணாக நின்று நம்மை காக்கிறது. ஆனால் இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரியவில்லை. விளைவில் இதற்கு ஒரு நிரந்தர வழி காண வேண்டும் என்றார். ராணி சிந்தனையில் ஆழ்ந்தாள். அரசே, இப்போது மேற்கு எல்லையில் நமது பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? ஒருவேளை எதிர்பாராத விதமாக இந்த சக்தி கவசம் துண்டிக்கப்பட்டால் அந்த அரக்கர்களை எதிர்கொள்ள நம்மிடம் போதிய வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டாள். கவலைப்படாதே ராணி, எனது மெய்க்காவல் படையை சேர்ந்த 5 சிறந்த வீரர்கள் அங்கு காவலில் உள்ளனர். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, 9 சக்கர உடல் சக்தியை முழுமையாக திறந்தவர்கள். எனக்கு தெரிந்தவரை அவர்களால் எவ்வளவு பெரிய தாக்குதலையும் தடுத்து நிறுத்த முடியும். நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் விரைவில் இந்த வேதனையிலிருந்து மீள வேண்டும். ஆயிரக்கணக்கானோர் இன்னும் அந்த நச்சு தாக்குதலின் பாதிப்பில் தவிக்கிறார்கள் என்று வேதனையுடன் கூறினார் ராஜசிம்மன். பிறகு தன் குரலை சற்றே உயர்த்தி, இருந்தாலும் இப்போது வீசும் இந்த புதிய புத்துணர்வு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இது ஒரு வரப்பிரசாதம். இந்த நேரத்தில் எப்படியாவது அந்த சரியான மருந்தை நாம் தயாரித்துவிட்டால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நாம் சுலபமாக காப்பாற்றிவிடலாம். சரி, நீங்கள் இப்போது உள்ளே சென்று மருத்துவரை பாருங்கள். நான் வெளியே சென்று பாதுகாப்பு சூழல்களை மீண்டும் ஒரு முறை நேரில் கவனித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சிகண்டனை தன்னுடன் அழைத்து கொண்டு வேகமாக அரண்மனை வாசலை நோக்கி சென்றார். அவர்கள் சென்ற பிறகு மூத்த முதியவர் மட்டும் ராணியையும் அவளது நண்பர்களையும் அழைத்துச் சென்றார். வாருங்கள் பிள்ளைகளே, உள்ளே செல்லலாம். என் பேத்தியும் இப்போது மிகவும் ஆபத்தான நிலையில்தான் இருக்கிறாள். எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம் என்று கவலை தோய்ந்த குரலில் கூறிக்கொண்டே அந்த சிகிச்சை அறைக்குள் நுழைந்தார். அறைக்குள் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை வியப்பின் எல்லைக்கே கொண்டு சென்றது. அங்கே மயக்க நிலையிலிருந்த ஆதித்யாவின் உடலை சுற்றி கண்ணை பறிக்கும் பச்சை நிற சக்தி ஒரு சுழல் போல சுழன்று கொண்டிருந்தது. அந்த அறையிலிருந்த தலைமை மருத்துவர் ஒன்றும் புரியாமல் ஒரு ஓரத்தில் திகைத்து நின்றிருந்தார். பெரியவர் ஆச்சரியத்துடன் மருத்துவரிடம், ஐயா, இங்கே என்ன நடக்கிறது? ஆதித்யாவின் உடலிலிருந்து ஏன் இப்படி ஒரு சக்தி வெளிப்படுகிறது என்று வினவினார். அந்த பச்சை நிற சுடர் ஆதித்யாவின் முகம் மற்றும் உடல் முழுவதையும் ஒரு பாதுகாப்பு வளையம் போல மூடியிருந்தது. மருத்துவர் கைவிரித்தபடி, ஐயா, எனக்கே இது பெரும் புதிதாக இருக்கிறது. இவரது உடலிலிருந்து வெளிப்படும் இந்த சக்தி சிதைந்து போன திசுக்களை தானே மீட்டெடுக்கிறது. நான் என் மருத்துவ பயணத்தில் இப்படி ஒரு விந்தையை கண்டதே இல்லை. இவரது உடலிலிருந்த ஆழமான காயங்கள், சிறு சிறு வடுக்கள் என அனைத்துமே மாயமாக மறைந்து உடல் தானாகவே குணமடைந்து வருகிறது. இவர் ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கும்போதே இவரது உள்மன சக்தி இவ்வளவு தீவிரமாக செயல்படுவது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்றார். உண்மையில் இவை அனைத்திற்கும் பின்னணியில் அந்த தங்கமான மிருதாயினி பாத்திரம்தான் இருந்தது. அது சாதாரண பாத்திரமல்ல, அது ஒரு தெய்வீக கருவி. அதிலிருந்த அதீத மருத்துவ ஆற்றலை அது ஆதித்யாவிற்கு ஒரு நதியாக பாய்ச்சி கொண்டிருந்தது. அந்த சக்திதான் இப்போது ஆதித்யாவின் நாடி நரம்புகளில் ஓடி
அவனை சுற்றி ஒரு சூழலை உருவாக்கியிருந்தது. அதே சமயம் ஆதித்யா வெளிப்படையாக இதை உணராவிட்டாலும் அவனது ஆன்மா தனது உடலை மீட்டெடுக்க பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது. அவன் தன் ஆழ்மன தியானத்தில் சிதறி கிடந்த தனது அனைத்து சக்திகளையும் திரட்டி மிக முக்கியமான 3வது சக்கரத்தை தூண்டி எழுப்ப முயன்றான். அவனுக்கு ஏற்கனவே கீழ்நிலை சக்கரங்கள் திறந்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான ஆற்றலை பெறுவதில் ஒரு சிக்கல் நீடித்தது. அதற்கு காரணம் அவனது மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த ஒரு தீராத வடு, ஒரு தீராத குற்ற உணர்ச்சி அவனை நிழல் போல தொடர்ந்தது. அந்த மனத்தடை நீங்காத வரை அவனால் 3வது மற்றும் 4வது சக்கரங்களை ஒருபோதும் முழுமையாக செயல்படுத்த முடியாது. அவன் ஒவ்வொரு முறை ஆத்ம உலகத்தில் பயிற்சியை தொடங்கும்போது அந்த பழைய நினைவு ஒரு பூதத்தை போல எழுந்து வந்து அவன் உருவாக்கிய சக்தியின் சக்கரத்தை சிதறடித்தது. ஏன் என்னால் இதை செய்ய முடியவில்லை? எங்கே தவறு நடக்கிறது? இந்த இருண்ட நினைவுகளிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? இறைவா, எனக்கு ஒரு வழிகாட்டு என்று அவன் மனம் ஒரு போர்க்களத்தைப் போல போராடிக் கொண்டிருந்தது. அந்த பெரிய மன போராட்டத்தின் மையப்புள்ளி அவனது அக்கா வள்ளி. காலங்கள் கடந்தாலும் அந்த சம்பவம் அவன் கண்களுக்குள் இப்போதும் நிழலாடுகிறது. அன்று அந்த தீய உருவத்திடமிருந்து ஆதித்யாவை காப்பாற்ற அவனை ஒரு குதிரை வண்டியில் மறைந்து கொள்ள சொல்லிவிட்டு அவள் கண்ணைத்தானே ஆபத்தில் ஆழ்த்திக் கொண்டாள். அதற்கு பிறகு அவளுக்கு என்ன நேர்ந்தது? அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பது இன்று வரை ஆதித்யாவிற்கு தெரியாத ரகசியம். நான் தானே அவளது நிலைக்கு காரணம், என்னை காப்பாற்றப் போய்தானே அவள் காணாமல் போனாள் என்ற குற்ற உணர்ச்சி அவன் ஆன்மாவை அணு அணுவாக சிதைத்து கொண்டிருந்தது. அவன் எப்போது தனது சக்தியை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றாலும் வள்ளியின் அந்த இறுதி பார்வை அவன் நினைவுக்கு வந்து அவன் கவனத்தை சிதறடித்தது. இதிலிருந்து அவன் மீள வேண்டுமானால் வள்ளிக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையாவது அவனுக்கு தெரிய வேண்டியிருந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மனம் உடைந்து போன ஆதித்யா அந்த முயற்சியை கைவிட துணிந்தான். ஆனால் அவன் முயற்சியை கைவிட்டாலும் மிருதாயினி பாத்திரத்தின் சக்தி அவனை விடவில்லை. அந்த தெய்வீக ஆற்றல் அவனது உடல் கட்டமைப்பை சீரமைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனது ஆன்மீக ஆத்ம உலகிற்குள்ளும் நுழையத் தொடங்கியது. அந்த சக்தியின் ஸ்பரிசக்கால் அவனது மனதின் இறுக்கம் மெல்ல தளர்ந்தது. ஒரு இதமான தென்றல் வீசுவது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. இங்கு என்ன நடக்கிறது என்ற ஆதித்யா வியப்புடன் தன் ஆத்ம உலகிலிருந்த அந்த மர்மமான மூங்கில் மரத்திடம் கேட்டான். அதற்கு அந்த உயர்மரம் புன்னகைத்தபடி, ஆதித்யா, இது உனக்கான நற்காலம். வெளி உலகிலிருந்து ஏதோ ஒரு மகாசக்தி உனக்கு தேவையான உயிராற்றலை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் உன் ஆன்மாவின் சிதைந்த பகுதிகளை ஒட்டுப்போடுகிறது பார். அது என் சக்தியோடு இணைந்து அழிவின் விளிம்பில் இருந்த உன் ஆத்ம உலகத்தை மீண்டும் ஒரு சொர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்றது. உண்மையில் ஆதித்யாவின் ஆத்ம உலகம் ஒரு பெரும் போருக்கு பிந்தைய நிலத்தைப் போல சிதைந்து கிடந்தது. அங்கே முளைத்திருந்த விசித்திர மரங்கள், கொடிகள், மூலிகைகள் அனைத்தும் கருகி சாம்பலாகி கிடந்தன. ஒரு மனிதனின் ஆத்ம உலகில் எவ்வளவு உயிர் சக்தி இருக்கிறதோ அவ்வளவுதான் அவனது ஆன்மீக பலமும் இருக்கும். ஆதித்யாவின் உலகம் கருகி கிடந்ததால் அவனது பலம் முற்றிலுமாக வீழ்ந்திருந்தது. ஆனால் இப்போது அந்த மிருதாயினி பாத்திரத்திலிருந்து வந்த அரிய வகை மூலிகை வாசனை ஆதித்யாவின் அந்த ஆன்மீக ஆத்ம உலக பாலைவனத்தில் ஒரு மழையைப் போல பெய்து கருகிய மரங்களை துளிர்க்கச் செய்தது. ஆதித்யாவின் ஆத்ம உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்றாலும் அவன் இன்னும் ஆரம்ப நிலை சக்கரங்களின் சக்தியில்தான் இருந்தான். பழங்கால மகாவீரர்களுடன் ஒப்பிடும்போது அவனது உலகம் ஒரு சிறு பகுதிதான். ஒருவேளை அவன் ஒரு முழுமையான பிரபஞ்ச ஆத்ம உலகத்தை உருவாக்கியிருந்தால் இந்த நறுமணம் மட்டும் அவனை சரி செய்திருக்காது. அதற்கு பல அரிய வகை ரசவாத மாத்திரைகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அவனது நிலை ஒரு சிறு புள்ளி போல இருந்ததால் அந்த தெய்வீக வாசனை மட்டுமே அவனை மீட்டெடுக்க போதுமானதாக இருந்தது. இவை அனைத்தும் ஆதித்யாவிற்கு பெரும் விசித்திரமாக தோன்றின. அவனது உடல் ஒரு பக்கம் குணமடைந்து கொண்டிருக்க திடீரென அவனது மனத்திரையில் மாருதியிடமிருந்து சில செய்திகள் மின்னல் போல தோன்றின. அவன் அந்த தகவல்களை கேட்டு துள்ளி குதித்தான். என்ன மாருதி, நீ சொல்வது நிஜமா? இங்கே ராணி வந்துவிட்டாளா? நான் கேட்பது கனவல்லவே, உண்மையை சொல் என்று ஆவேசமாக கேட்டான். வெளியே ராணியின் தோளில் அமர்ந்திருந்த மாருதி தன் பாஷையில் கீச் கீச் என்று உற்சாகமாக கத்திக் கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்களுக்கு அது ஏதோ ஒரு பறவையின் சத்தம் போல தெரிந்தாலும் ராணிக்கு மட்டும் புரிந்தது, மாருதி இப்போது ஆதித்யாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது என்று. ஆதித்யா தன் ஆத்ம உலகிலிருந்தே மாருதியிடம் அடுத்த கேள்வியை கேட்டான். சரி மாருதி, டிராகன் பீஸ்டிற்கு என்ன ஆனது? நான் மயக்கமடைவதற்கு முன் அது ஒரு மாபெரும் விஷ அம்பினால் தாக்கப்பட்டு வீழ்ந்ததை பார்த்தேனே, அது இப்போது எப்படி இருக்கிறது என்று கவலையுடன் கேட்டான். அதற்கு மாருதி பதிலளித்தது, பிரபு,
நான் இப்போதுதான் அதனுடன் பேசிவிட்டு வருகிறேன். அதன் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனால் பயப்பட தேவையில்லை. அதன் உயிருக்கு இப்போதைக்கு ஆபத்தில்லை. இருப்பினும் ஒரு பெரிய சிக்கல். அந்த ராட்சத அம்பு அதன் உடலில் பாய்ந்து அதன் உள்நிலை சக்தியை நிலைகுலைத்து விட்டது. அந்த அம்பு அதன் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை வெளியே எடுக்காமல் டிராகனால் மீண்டும் உருமாற முடியாது. அந்த நச்சு அம்பு ஏற்படுத்திய காயத்தை ஆற்ற வேண்டுமானால் உன்னுடைய ஆத்ம உலகத்தில் இருக்கும் அந்த பிரபஞ்ச வெடிப்புக்கல்லின் சிறு துகள்கள் தேவை. அது இருந்தால் மட்டுமே நாம் அதை மீட்க முடியும். டிராகனின் உள்ளுணர்வு சக்தியும் மாருதியின் ஆத்ம சக்தியும் ஒரே அலைவரிசையில் இருந்ததால் அவை இரண்டும் பேசிக்கொள்ள முடிந்தது. ஆனால் ஆதித்யாவின் ஆத்ம உலகம் பலவீனமாக இருந்ததால் அவனால் நேரடியாக டிராகனுடன் பேசும் ஆற்றல் அப்போது இருக்கவில்லை. மாருதி ஒரு தூதுவனைப் போல இருவருக்கும் இடையில் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. தொடரும்.